ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இது என்னன்னா 18வது COA ப்ராக்டிக்கல், கிரியேட்டிங் எ சார்ட் கம்பேரிங் த மந்த்லி சேல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். ஒரு டேபிள் காலம் போட்டு எக்ஸலில் ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிள் ஒன்றும் இல்லை, மந்த்லி சேல்ஸ், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸோட மந்த்லி சேல்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸ் 6 எக்ஸல் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பிரான்ச்சஸோட மந்த்லி சேல்ஸ் வச்சுருக்கேன், அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ணுவோம், சென்ட்ரு பண்ணுவோம். அலைன்மெண்ட்டு சென்ட்ரு பெருசு பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கலர் ரெட்டு கொடுத்துட்டு இதை ஒயிட்டு கொடுத்துட்டு ஃபில்லப்பை நான் ஒரு ரெட்டு கொடுக்க போகிறேன். அப்புறம் இதை என்ன பண்ண போகிறேன், சென்ட்ரு பண்ண போகிறேன். சென்ட்ரு பண்ணிவிட்டு இதை செல் அலைன்மெண்ட்டு போயிட்டு ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு அலைன்மெண்ட்டில் போயிட்டு ஹரிசாண்டலும் சென்ட்ரு, வெர்டிக்கலும் பாட்டத்தில் இருக்குது, அதையும் சென்ட்ரு வச்சுட்டு அங்கே பாருங்கள் கம்பெனி பிரான்ச் மறைஞ்சிருக்கா, அதனால் ரேப் டெஸ்ட் கொடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் பெருசாகிடுதா. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், இவ்வளோ ஸ்பேஸ் வேணாம், குறைச்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு ஃபில்லு போடுறேன், ஒரு எல்லோ ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அப்புறம் இந்த ஏ காலத்தை செலக்ட் பண்ணி இதை சீரியல் நம்பரை சென்ட்ரு பண்ணிக்கிறேன். அதே போல் நம்பர்ஸை சென்ட்ரு பண்ணிக்கிறேன், நம்பரை, சீரியல் நம்பரை எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இதையும் கொஞ்சம் நவுத்திக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த காலம் எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிக்கலாம், அது தெரியாமல் வந்துடுச்சு, டெலீட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட், அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக என்னென்ன பிரான்ச்சஸ்ஸு டோட்டல் வரையிலுமே ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி இல்லை பிரான்ச்சஸோட ஊர் ப்ளஸ் மந்த்லி சேல்ஸு எது வரையிலும் மே வரையிலும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு காலம் சார்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம், நிறைய சார்ட் இருக்குது. இப்போ காலம் சார்ட்டில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு, இதை நவுத்தி கூட வச்சுக்கலாம். இப்படி நவுத்தி வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்படி பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லே அவுட்டையும் இது பண்ணிக்கலாம், டிசைனையும் நம்ம இது பண்ணிக்கலாம் சார்ட்டுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளாக டிசைனில் போயிட்டு இந்த டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சார்ட்டு டிசைன், சார்ட்டோட லே அவுட்ஸு, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வரும். இதில் இதை மாதிரி நமக்கு கரெக்டாக அலைன்மெண்ட்டு நமக்கு புரிகிற மாதிரி, எக்ஸாமுக்கு யார் பார்த்தாலும் புரிகிற மாதிரி இது அலைன்மெண்ட். இப்போ இதை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ சென்னையோடதுன்னு இங்கே சீரியஸ் வருதா, இந்த சீரியஸை இப்போ நம்ம மாற்ற போகிறோம். என்னவா போட போகிறோம், நம்ம செலக்டே பண்ணலை, இதெல்லாம் சென்னை, கோவை அப்படின்னு இதெல்லாம் செலக்ட் பண்ணல, அது இப்படி வந்துடுச்சு. இப்போ என்ன, அந்த ஜனவரி பிப்ரவரியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டோம், அதனால் அது வரல. அதனால் உங்களுக்கு எந்த மந்த்துன்னு தெரியாமல் அது சீரியஸ்னு எடுத்துருக்கு. இதை எடுத்துகிட்டு டெலீட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனி பிரான்ச்சஸ் நேம்லேருந்து அப்படியே ஹெட்டிங்கோட செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுக்கு போயிட்டு இந்த சார்ட்டையே எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சென்னை, கோவையெல்லாம் வந்திருக்கா, இங்கே பாருங்கள் ஜனவரி பிப்ரவரின்னு வந்திருக்கா. இப்போ நம்ம இந்த டிசைன் லேஅவுட்டு சார்ட்டில் இங்கே போயிட்டு நல்லா புரிகிற மாதிரி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஜனவரியோட சேல்ஸு, பிப்ரவரி சேல்ஸு எல்லாம், அப்போ தான் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் சென்னை, கோவை, இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டோம்னா, இங்கே பாருங்கள், இதை பெருசு பண்ணிக்கிட்டோம்னா இந்த சென்னை, கோவை, மதுரை எல்லாம் நமக்கு நல்லா பெருசாகவே தெரியும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி
கிளிக் பண்ணி இழுத்துக்கணும். இப்போ பாருங்கள் சென்னை. அப்போ ஜனவரி சேல்ஸ் எவ்வளோ சென்னை பிரான்ச்சில், பிப்ரவரி சேல்ஸு, மார்ச் சேல்ஸு, ஏப்ரல் சேல்ஸு, மே சேல்ஸு. ஒவ்வொரு சேல்ஸுக்கும் கலர்ஸும் அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த லேஅவுட்டில் போகிறோம். லேஅவுட்டில் என்ன, இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கா, இது வேணும் வேணாம் அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு நமக்கு வந்து இந்த சென்னையில் நமக்கு ஜனவரி வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜனவரியை மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜனவரி மாதம் போயிடும். இப்போ பாருங்கள், ஜனவரி வராது, போய்விடும். பாருங்கள், பிப்ரவரியிலேருந்து தான் இருக்கா, சரி, அது மாதிரியும் நம்ம டெலீட் பண்ணி வச்சுக்கலாம். ஜனவரி சேல்ஸ் எனக்கு வேணாம், நான் பார்த்துட்டேன், எனக்கு மற்ற சேல்ஸ் மட்டும் காமிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிப்ரவரி சேல்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த ஆக்சிஸ் மாற்றணும். இங்கே போயிட்டு இதே சார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இது என்னது, மந்த்லி சேல்ஸ், சாம்சங் கம்பெனி பிரான்ச்சஸ் மந்த்லி சேல்ஸ். இதை நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம், மந்த்லி சேல்ஸ். ஓகேங்களா? இந்த ஆக்சிஸில் எல்லாம் மந்த்து இதை மந்த்துன்னு கொடுத்துக்கலாம். இதை பாருங்க, அது வந்துடும், டெலீட் ஆகி வந்துடும். MONTHS மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்து இதை என்ன பண்ணணும், இப்படி இது பண்ணி பெருசு பண்ணி விட்டுக்கலாம். எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்க, இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட்டில் போயிட்டு சார்ட். சரி, நம்ம வேறு சார்ட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். இதை வேணான்னா இந்த சார்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இன்சர்ட்டில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு பை சார்ட்டு, அதெல்லாம் நமக்கு அவ்வளோவா புரியாது. இங்கே பாருங்கள், பை சார்ட், இந்த பை சார்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி தான் வரும். எப்படி இருக்குது, மே மார்ச் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பை சார்ட்டில் எப்படி அலைன் பண்ணலான்னு இருக்குது, அதுக்கு கீழே வரா மாதிரி நம்ம எப்படி அலைன் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், பை சார்ட் எப்படி இருக்குது பாருங்கள். பை சார்ட்டை பெருசு பண்ணோன்னா இப்படி போய் இங்கே பாருங்கள், இப்படி பெருசு பண்ணிக்கலாம். கீழே எப்படி அலைன்மெண்ட் ஆகிருக்கா, சார்ட் டைட்டில் மந்த்லி சேல்ஸ். MONTHLYSALES அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஏதாவது வேணாம் அப்படின்னா இங்கே போயிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இதை போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இப்படி டெலீட் கொடுத்துக்கலாம். அதே போல் இன்னொன்று, ஆடு சேஞ்ச் சீரியல்ஸு, ஆடு லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது எந்தெந்த இதுன்னு வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ஆடு லேபிளு 1750 ரூபா. அப்புறம் மதுரையோடது மட்டும் காமிக்குது பாருங்கள், மதுரையோடது மட்டும் காமிக்குதா. அப்புறம் மே மாதம் இது, அதாவது மேலே எவ்வளோ 15,000 அந்த மாதிரி ஒவ்வொன்றா காமிக்குது பாருங்கள். 1750 அண்ட் அது அந்த மே மாதத்துக்கு உள்ள அந்த பிரான்ச் ஃபுல்லுமே காமிக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு சார்ட்டு, இது சார்ட்டு, இந்த சைடு இதுவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சார்ட்டு டிசைனை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த சார்ட்டு வேணான்னு வச்சுக்கோங்களேன், பை சார்ட். இப்போ இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கம்பெனி நேம்லேருந்து ஜனவரி பிப்ரவரியிலேருந்து எடுத்துக்கிட்டு இன்சர்ட் போயிட்டு பை சார்ட் போடுறீங்க. இதோ இருக்குது பாருங்கள், பை சார்ட்டு. இதை எடுக்கிறீங்க அல்லது ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, மதுரை அப்படின்னு. இது நம்மளோட சென்னை மதுரை எல்லாம். இப்போ இதுலேயும் அந்த டிசைனில் போயிட்டு
என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இதோ பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜாக வந்துடுது. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், மந்த்லி சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அதே போல் சார்ட்டோட டிசைன். இப்போ லே அவுட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி சேல்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கு கலர் கொடுக்கணுன்னா அதை கலர் கொடுக்கலாம். அதை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், அதுக்கு ஃபில்லா நோ ஃபில்லா ஏதாவது கலர் க்ரோ ஷேடோ இந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னா அதுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு மந்த்லி சேல்ஸ்க்கு இப்போ பாருங்கள், டேட்டா லேபிள்ஸ் எடுக்கிறீங்க. டேட்டா லேபிள்ஸு இப்படி கொடுத்தீங்கன்னா இதை பாருங்கள், இப்படி தெரியுது எத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம். ஓகேங்களா? அப்புறம் லிஜெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிஜெண்ட் அட் த டாப், அதான் வந்து நம்ம இது போட்டுட்டோம். அவ்வளோதான் டிசைன். இது டிசைன்லாம் கொடுத்துக்கலாம், எத்தனை டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடணும் அப்படின்னாலும் இப்படியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை இப்படி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதான் பாருங்கள், தரமணி எவ்வளோ, சென்னை 9%, அரியலூர் 8%, தரமணி இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம சார்ட்டு போட்டு காட்டிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் சார்ட்டு. இல்லை இது வேண்டாம், எனக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க, எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் மட்டும் போதும், சென்னை அதை மட்டும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பிரான்ச்சஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த டோட்டல் அதை மட்டும் கண்ட்ரோலை பிடிச்சி 2 மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பார் சார்ட்டே போடுறோம். காலம் சார்ட், காலம் சார்ட் போட்டால் இப்படி வந்துடுதா, எல்லாம் ஒரே கலராக வந்துடுதா. இதை பை சார்ட் எதுனா இதையும் நம்ம போயிட்டு இங்கே பாருங்கள், டிசைனில் போயிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம், போட்டு பெருசு பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். சார்ட்டோட டைட்டில் வந்து மந்த்லி சேல்ஸ். இதோ இருக்கு, மந்த்லி சேல்ஸ் வந்துடுச்சா. அதை போயிட்டு என்ன பண்ணலாம், ஹோமில் போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம். ஃபில் பண்ணணுன்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இதை போயிட்டு ஃபில்லு கொடுத்து ஒரு எல்லோ கூட பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அதான் ஸ்டூடெண்ட் சார்ட்டு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.